பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கத்தை கோயிலுக்கு வெளியே சொல்லட்டும், கோயிலுக்குள் அதை கூறி மதவெறியை தூண்ட வேண்டாம்னு சேகர் பாபு சொல்லியிருக்காரு. என்ன ஒரு துரதிர்ஷ்டம்னா, பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கறத பாரத அன்னையை வணங்குவோம் அப்படிங்கறத அதனோட அர்த்தம். இதுல எங்க போய் மதவெறி வந்ததுன்னு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு நம்மளோட நாட்டோட விடுதலை போராட்டத்துல அந்த ஒற்றை கோஷத்தை வைத்து தன் மீது தடியடி தாங்கிய, தன்னுடைய உயிரை கொடுத்த லட்சக்கணக்கான தியாக வீரர்களை, விடுதலை போராட்ட வீரர்களை இந்த மாதிரி பேசுவதன் வாயிலாக கொச்சைப்படுத்த நினைக்கிறார் அறநிலைத்துறை அமைச்சர். நாடு ஒன்னா இருக்கணும், இந்த நாட்டை பாரத தேவியின் அன்னையாக வணங்குவது அப்படிங்கிறது இன்று நேற்றல்ல. இந்த நாடு என்னைக்கு உருவாச்சோ, நாகரிகம் என்னைக்கு உருவாச்சோ, அன்னையிலிருந்து இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறது நாட்டை தாயாக வணங்குவது. இதுல என்ன அறநிலைத்துறை அமைச்சர் மதவெறி பார்த்தாருன்னு எங்களுக்கு தெரியல. இதெல்லாமே அவர்களுடைய குறுகிய எண்ணத்தை காட்டுகிறது. பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறது பிஜேபியோட RSS ஓட கோஷம் அல்ல. கூட்டணியில் இருக்காரே காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் கூட அவங்களோட கூட்டத்துல பாரத் மாதா கி ஜெய் தான் சொல்றாங்க. அப்ப கூட்டணியில் இருக்கிற கட்சி மதவெறியை தூண்டுதுன்னு சொல்லுவாரா? இது அவர்களுடைய குறுகிய எண்ணம், அவர்களுடைய பிரிவினைவாத அந்த எண்ணங்கள் வார்த்தையா வெளிப்படும். திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாறி மாறி கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டேபிள் இல்லாத கூட்டணியா மாறி இருக்கு. காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சிலர் தங்களோட அந்த கூட்டணி அழுத்தத்தினால, அது தேசிய சிந்தனை விஷயமா இருக்கலாம் அல்லது நாட்டினுடைய வளர்ச்சி தொடர்பா இருக்கலாம், ஒரு சிலர் அவங்களோட கருத்துக்களை வெளிப்படையா தெரிவிக்கிறாங்க. வரவேற்கத்தக்கது. இதுல என்ன பார்க்கணும்? ரேஷன் கடைக்கு என்ன, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்கணுமோ அதை உறுதி பண்றது அரசாங்கத்தோட கடமை. சில அரிசி மாதிரியான, கோதுமை மாதிரியான உணவுப் பொருட்கள், உணவு தானியங்கள் நேரடியாக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க, ஸ்டேட் பிரித்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக சக்கரை கொடுக்கறது, இல்லை அதில் டீ தூள் இது மாதிரி ஆட் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்கவுங்களோட இதில் கொடுக்குறாங்க. இதில் ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படிங்கிறது வரும்போது நாட்டில் கிட்டத்தட்ட போலியாக நிறைய ரேஷன் அட்டைகள் இருந்தது. அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி தான் இப்போ எல்லாமே அதை டிஜிட்டல் வாயிலாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதனால இன்று பொது விநியோக திட்டம் அப்படிங்கிறது வெறுமனே மத்திய அரசு மட்டுமல்ல, மாநில அரசு அதிகமான பங்களிப்போடு செயல்படுத்துகின்ற திட்டம். அது போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள்ல மத்திய அரசு தான் தீவிரமா கண்காணிக்கணும், போர்ஸ் அந்த மாதிரி ஏரியாவில். அது போக பெற்றோர்கள் தான் குழந்தைகளை பார்த்துக்கணும். முதல்வர் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டோட அப்பா இப்படி அவரோட பொறுப்பை விட்டா எப்படிங்க?